Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் ஆகஸ்ட் 7ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ இருந்து கால்குலேட் பண்ணும்போது 28 டேஸ் வந்து நம்ம கையில இருக்கு. இந்த எக்ஸாம்ல மேக்ஸ்ல 30 क्वेश्चन, ரீசனிங்ல 30 क्वेश्चन, ஜெனரல் அவேர்னஸ்ல 40 क्वेश्चन வந்து கேக்குறாங்க. சோ இந்த 40 क्वेश्चन பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எகனாமி, கம்ப்யூட்டர், கரண்ட் அஃபேர்ல இருந்து தான் மிக்ஸடா 40 क्वेश्चंस வந்து கேட்பாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச NTPC கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 40ல கரண்ட் அஃபேர்ல இருந்து மட்டும் 15ல இருந்து 17 क्वेश्चन வரைக்கும் கேட்டிருந்தாங்க. இந்த கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் படிக்கும்போது ஓவராலா 40ல 20 क्वेश्चन வரைக்கும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். அது போக ரிமைனிங் இருக்கிற 20 क्वेश्चन பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல ஒரு 3 क्वेश्चन, ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 क्वेश्चन, பாலிட்டியில பாத்தீங்கன்னா அகைன் 3ல இருந்து 4 क्वेश्चन, எகனாமில ஒரு 2ல இருந்து 3 क्वेश्चन, இந்த மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய 20 क्वेश्चंस வந்து கவர் ஆகிரும். பட் கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சாலே 40க்கு 20 क्वेश्चन வரைக்கும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். அப்ப எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்கும் கரண்ட் அஃபேர் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் உள்ள ரயில்வே எக்ஸாம்ல லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து கேட்டிருந்தாங்க. இப்ப நடந்து முடிஞ்ச கிராஜுவேட்டோட அனாலிசிஸ் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நான் இது வரைக்கும் கரண்ட் அஃபேர் வந்து படிக்கவே இல்லை மேம், இனிதான் படிக்க போறேன். அப்ப நான் இம்பார்ட்டனா எந்த கரண்ட் அஃபேர் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். இந்த லாஸ்ட் மினிட்ல நான் கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் நல்லா படிங்க. ஏற்கனவே நான் பழைய ஓல்டு கரண்ட் அஃபேர் எல்லாமே படிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ரிவைஸ் மட்டும் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா தரவா படிங்க. லாஸ்ட் 6 மந்த்ஸ் அப்படிங்கும்போது நீங்க ஜனவரியில இருந்து ஒரு ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிருங்க. அது போக இல்லைன்னா ஜனவரியில இருந்து ஜூலை வரைக்குமே படிச்சிருங்க. ஓகே, ஜனவரியில இருந்து ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர். ஓகே, இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து கவர் ஆகிரும். ஆகஸ்ட் 7ல தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இருந்தாலும் உங்களுக்கு ஜூலைல உள்ள क्वेश्चंसும் கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு NTPC கிராஜுவேட் எக்ஸாம் ஜூன்ல நடந்துச்சு, அதுல மேல உள்ள கரண்ட் அஃபேரும் கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்க ஜனவரியில இருந்து ஜூலை வரைக்கும், ஜனவரி 2025ல இருந்து ஜூலை 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே தரோவா படிச்சிருங்க. சோ இத படிச்சிட்டீங்கனாலே ஓரளவுக்கு இந்த 20 क्वेश्चन உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போதைக்கு இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம் வச்சு நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா தரவா படிச்சிடணும். அப்படியே கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னாலும் ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர்ல 1 or 2 क्वेश्चंस தான் கேட்பாங்க. இப்போ ஓவராலா 20 क्वेश्चन இருக்கு அப்படின்னா 20ல ஒரு 15ல இருந்து 17 கரண்ட் அஃபேர் வந்துடும். அந்த கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கும் போது அதுல ஒரு 3 क्वेश्चन கவர் ஆகிரும். சப்போஸ் நம்ம லாஸ்ட் 6 மந்த்ஸ் படிச்சுட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர் கேட்டாலும் அதுல ஒரு 1 or 2 क्वेश्चंस தான் கேட்பாங்க. ஓகேவா? அப்ப இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ் தரவா படிக்கும்போது அந்த 20 क्वेश्चनல நாம கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 17 क्वेश्चन வரைக்கும் சூப்பரா அட்டெண்ட் பண்ணிரலாம். ஏன்னா இப்ப மேக்ஸ் ரீசனிங் வந்து நான் நல்லா பண்ணிடுவேன் அப்படிங்கக்கூடிய கான்ஃபிடென்ட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்துருச்சு. ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டாபிக்ஸ் அவ்வளவுதான், நம்பர் சிஸ்டம்ல ஆரம்பிச்சு மென்சுரேஷன், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி இந்த மாதிரி முடிஞ்சிடும். ரீசனிங்லயும் டாபிக் வந்து லிமிட்டடா தான் இருக்கு. கரண்ட் அஃபேர் அதாவது ஜெனரல் அவேர்னஸ்ங்கிறது தான் ஒரு பெரிய கடல். அந்த கடல்ல பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஜிகேல ஒரு பாதிக்கு பாதி நம்ம மார்க் வாங்கிடலாம். அது போக முக்கியமான ஹிஸ்டரி क्वेश्चन, பாலிட்டி क्वेश्चंस, அந்த எக்ஸாமோட அனாலிசிஸ் போடும்போது அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஜிகே செக்ஷன்ல நல்ல ஸ்கோர் வந்து வாங்கிடலாம். இப்போ நான் மேக்ஸ் ரீசனிங்ல வந்து ஓரளவுக்கு ரெண்டுமே சேர்த்து நான் ஒரு 50 மார்க் எடுக்கிறேன் மேம், 55 மார்க் கிட்ட எனக்கு வருது. இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல வெறும் 5 மார்க் தான் வருது, 10 மார்க் தான் வருதுங்கிற ஸ்டூடெண்ட் லாஸ்ட் மினிட்ல இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிங்க. ஓகே, சோ இந்த கரண்ட் அஃபேரை எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும் தெரியாத ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா கரண்ட் அஃபேருமே உங்களுக்கு MCQ ஃபார்மட்ல பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். ஓகே, சோ லாஸ்டா கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ல இருந்து क्वेश्चंस எல்லாமே ரிப்பீட் ஆயிருந்துச்சு. நானும் அனாலிசிஸ் வீடியோ போடும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த மந்த்ல நம்ம கரண்ட் அஃபேர் PDF கோர்ஸ்ல இந்த क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், இந்த ஹிஸ்டரி क्वेश्चंस நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்திருக்கோம் அப்படின்னு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா? சோ இப்போ நான் இந்த 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்கணும், இந்த 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய இந்த CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு ஜனவரி 2024ல இருந்து இன்னைக்கு டேட் என்ன, ஜூலை 9, 2025 இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே கொடுத்திருக்கோம். நீங்க இந்த பழைய கரண்ட் அஃபேர் எதுவுமே படிக்க வேண்டாம். இதுல கொடுத்திருக்கக்கூடிய ஜனவரி 2025ல இருந்து ஜூலை 2025 வரைக்கும் கொடுத்திருக்க கரண்ட் அஃபேர் மட்டுமே தரவா படிச்சீங்கனாலே போதுமானது.
இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேரை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு இல்லைனா 2 நாளைக்கு ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டோட்டலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா 300 நியூஸ் வரும். மினிமம் 300, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் சேர்க்கும் போது ஒரு 350 கொஸ்டின் ஃபார்மேட்டை நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேவா? அப்போ அதை நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் இல்ல ஒரு நாளைக்கு ஒரு 100 கொஸ்டின் இந்த மாதிரி எய்ம் பண்ணி படிச்சீங்கன்னா இந்த 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை எக்ஸாம் வர்றதுக்குள்ளேயே நீங்க வந்து படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சாலே போதும், வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்க படிக்க வேண்டாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த CA PDF கோர்ஸுக்கு இன்னைக்கு நாம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் டெஸ்ட் பேட்சுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய டெஸ்ட் 28 டேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். இப்போ நான் மேக்ஸ்ல தான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், ரீசனிங்ல தான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், எனக்கு ஜெனரல் அவேர்னஸ்ல இந்த கரண்ட் அஃபேர்ல எனக்கு மார்க் கம்மியாகுது, இல்ல எனக்கு ஹிஸ்டரியில என்னால கொஸ்டின் எடுக்க முடியல, இது எல்லாமே உங்களால எப்ப ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா நீங்க ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்கும்போது தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ணணும்னா ஃபுல் டெஸ்ட் வந்து நீங்க எடுக்கணும். ஓகே, வரக்கூடிய சாட்டர்டே கூட நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த லைவ் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய 28 டேஸ்ல நீங்க மினிமம் ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் ஆது எடுத்துருக்கணும். ஏன்னா நான் இன்னும் நிறைய டாபிக்ஸ் ரிவைஸ் பண்ணணும் மேம் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மினிமம் ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் ஆது எடுங்க. மேக்ஸிமம் ஒரு 10ல இருந்து 12 ஃபுல் டெஸ்ட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணுங்க. அந்த ஃபுல் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு டாபிக்ல உங்களுக்கு வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் வந்து ஒரு டைம் அந்த டாபிக்கை ரிவைஸ் பண்ணிட்டு சாப்டர் டெஸ்ட் எடுங்க. ஏதாவது ஒரு செக்ஷன்ல வீக்கா இருக்கீங்கன்னா அதுக்கு மட்டும் வந்து செக்ஷனல் டெஸ்ட் வந்து எடுங்க. ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு CBT 1ஓட டெஸ்ட் CBT 2ஓட டெஸ்ட் ரெண்டுமே கவர் பண்ணிடுவோம். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களோட ரேங்க் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 599. ஸோ இன்னைக்கு நீங்க டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணா போதுமானது. ஓகே, ஸோ NTPCயோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், இது மூணுக்குமே நம்ம வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு I want CA மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா I want test மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் டெஸ்ட் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணலாம், ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரண்ட் அஃபேர் இப்ப இருந்தாவது படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல 40ல 20 கொஸ்டின் கவர் ஆகுது, கரண்ட் அஃபேர் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் டெய்லி வந்து நம்ம படிக்கணும். அப்படி படிச்சாதான் எக்ஸாம் டைம்ல ரிவைஸ் பண்ண முடியும். இது வரைக்கும் நான் கரண்ட் அஃபேர் படிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இப்போ நாம கொடுத்துருக்க இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் அது படிச்சுட்டு போங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல 60 கொஸ்டின் இருக்குன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் ரயில்வே எழுதியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு 55 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிருந்தாங்க. ரிமைனிங் ஒரு 15 கொஸ்டின் அட்டன் பண்ணாதான் உங்களோட ஸ்கோர் வந்து 70க்கு மேல போகும். 70க்கு மேல போனா மட்டும் தான் நம்ம வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். அந்த 70க்கு மேல இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேர் நல்லா தரோவா படிக்கணும். பிளஸ் எக்ஸாமோட அனாலிசிஸ்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகணும். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஒரு கரண்ட் அஃபேரில் ஒரு கண்ட்ரியோ ஸ்டேட்டோ வருதுன்னா அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர் ப்ளஸ் அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அது மாதிரி இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். இப்போ ஃபுல் டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். சாப்டர் டெஸ்ட் அப்படின்னா 10 கொஸ்டின், 15 கொஸ்டின், 20 கொஸ்டின் அந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா இதில் சொல்யூஷன் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இங்கே ஃபுல் டெஸ்ட் அப்படின்னா 1.5 மணி நேரம் டைம் வந்து கொடுத்துருப்போம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட்னா 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்னு டைம் வந்து கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்து ஓகே, ஸோ நீங்கள் தமிழில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழில் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வர மாதிரி கொடுத்துருப்போம். டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ டெஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். கரண்ட் அஃபேரும் நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து இதில் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ NTPC அண்டர் கிராஜுவேட் கரண்ட் அஃபேருக்கு இதை மட்டும் படித்தாலே போதுமானது. இப்போ லாஸ்ட் மினிட்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம 40 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபுல் டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 40 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். இந்த 40 ஃபுல் டெஸ்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் கரெக்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணால் கூட ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. ஓகே, 5 ஃபுல் டெஸ்ட்டாவது அட்டன் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் இல்லைனா ஒரு 8 ஃபுல் டெஸ்ட்டாவது அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்க. இந்த ஃபுல் டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச கிராஜுவேட்டை பேஸ் பண்ணி
எடுத்த கொஷின்ஸ் தான் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். டேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, 28 டேஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்தே டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால் போகும்போது எந்த கொஷினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும், எதை லாஸ்ட் அட்டன் பண்ணணும் கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கிடைக்கும். இப்போ வீட்டில் உட்காந்து நம்ம டெஸ்ட் எதுவுமே எடுக்கலை அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் நமக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் கொடுப்பாங்க. அந்த 1.5 மணி நேரத்தில் எதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும், எதை லாஸ்ட் அட்டன் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு என்ன வரும்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த சுச்சுவேஷனை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது, அந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம வீட்டில் உட்காந்தே நம்மளால் எவ்வளோ முடியுதோ ஒரு 100 டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம எழுதக்கூடியது 101வது டெஸ்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இருந்த படபடப்பு இந்த 101வது டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது இருக்குமா? இருக்காது. அதுக்கு தான் வீட்டில் உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். ஓகே, ஸோ இன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்சை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு டெஸ்ட்டுன்னா ஐ வாண்ட் டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போ 5 ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அப்போ இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஸோ டைம் இல்லை, எக்ஸாம்ஸ் எல்லாமே பக்கத்தில் வந்துருச்சு. அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் இன்னொரு 4 மந்த்ஸில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நவம்பர் லாஸ்ட்டில் வந்து நவம்பர் மிட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா குரூப் டி எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கிராஜுவேட்டுக்கான CBT 1ஓட ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மார்க் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு CBT 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதை விட கம்மியாக எடுத்திருக்கேன் மேம் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அடுத்து அண்டர் கிராஜுவேட்டுக்கு நல்லா படிங்க. அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர், ஸோ கரண்ட் அஃபேருக்கு இது மட்டுமே போதுமானது. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீட்டாக கொடுத்துருப்போம். ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு 7ஆம் தேதி ஆகஸ்ட் 7ஆம் தேதி எக்ஸாம்னா நான் 6ஆம் தேதி வந்து கரண்ட் அஃபேர் எல்லாம் படித்து முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா இதில் ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா 300 கரண்ட் அஃபேர் இருக்கும், மினிமமாக சொல்கிறேன். ஓகே, 300 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். அப்போ உங்களுக்கு 6 மாதங்கும்போது என்ன வரும்? 1800 கொஷின்ஸ் வரும். ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் எக்ஸாமில் கொஷின்ஸும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த கரண்ட் அஃபேர் அண்ட் டெஸ்ட் பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். இந்த கரண்ட் அஃபேர் உங்களுக்கு குரூப் டி எக்ஸாமுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ படிக்கிற கரண்ட் அஃபேர் அண்டர் கிராஜுவேட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குரூப் டிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.